سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من يحرم الرفقة يحرم الخير كله. ரவாஹ் முஸ்லிம். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தும் சத்திய தூதராம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள் நம் போன்ற அனைத்து நல்லடியார்களின் மீதும் ஏக வல்லமையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றமாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்தை புதிய புதிய நவீன கண்டுபிடிப்பு கருவிகளின் மூலமாக நாம் அன்றாடம் அதனுடைய போக்கை பார்த்து கொண்டு வருகிறோம், அறிந்து கொண்டு வருகிறோம். உலகளாவிய ரீதியிலே இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு மக்களுடைய செயல்பாடுகளை சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான். எந்த சூழ்நிலையிலும் மக்களுடைய நிலை தடுமாறி போய்விடக்கூடாது, தடம் மாறி போய்விடக்கூடாது என்பதிலே இஸ்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. மக்கள் என்று சொன்னால் அதில் அனைவர்களும் வருவார்கள். அனைவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினர்களாக இருக்கின்ற காரணத்தால் இப்படிப்பட்ட வேளையிலே இந்த ஷரியத்தினுடைய குறிக்கோளுக்கு மாற்றமான, நோக்கத்திற்கு எதிரான சில சதுராட்டங்களும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எந்தெந்த விஷயங்களிலெல்லாம், எந்தெந்த காரியங்களிலெல்லாம் ஒரு முஃமினுடைய ஈமான் சீண்டப்படுகிறதோ, அவனுடைய இறை பிடிப்பு, இறை நம்பிக்கை சறுக்கி விழுகிறதோ, அங்கேயெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஈமான் கொண்ட ஒவ்வொரு நெஞ்சமும் கடமைப்பட்டிருக்கிறது. எவ்வளவுதான் உலகம் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தாலும் கூட அந்த முன்னேற்றத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிலே அதற்கான நெறிமுறைகளையும் ஒழுக்க முறைகளையும் இஸ்லாம் சொல்ல தவறவில்லை. எல்லாவற்றிலேயுமே ஒழுக்க வரம்பு இஸ்லாத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் சொல்லித்தரப்படாத எந்த ஒரு காரியமும் உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட புனிதமான, புண்ணியமான, சிறந்த மகத்துவமான ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் அறிவோம், கைபேசி என்று சொல்லக்கூடிய இந்த செல்போன்கள் மக்களுடைய பயன்பாட்டிலே எந்த ஒரு கட்டத்தை அடைந்து நிற்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கைபேசி என்பது இரண்டர கலந்துவிட்ட ஒரு அத்தியாவசிய பொருளாக ஆகி போய்விட்டது. அப்படிப்பட்ட அந்த பொருளை இந்த உலகம் அதனுடைய முன்னேற்றத்தினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய, அந்த அத்தியாவசியமாக கருதப்படக்கூடிய அந்த பொருளை முறையாக பயன்படுத்துவது இருக்கிறது, அது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. முறை தவறி பயன்படுத்தினால் அதற்கான பதில்களை மறுமையிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே செல்போன்களை பற்றி என்ன ஒழுக்க விழுமியங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும்.
இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒருத்தரை நேரில் பார்த்து பேசும் பொழுது, சந்திக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமோ அதே மாதிரி தான் செல்போன்லையும் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நேரில் பார்க்கும் பொழுது, ஒருவரை சந்திக்கும் பொழுது நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறதோ அதே வரையறை தான் ஒருவரிடத்திலே நாம் தொலைபேசியின் மூலமாக, கைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டும். யாரிடம், எப்பொழுது, எவ்வளவு நேரம், இவைகளெல்லாம் அதற்கு எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் இது. நிறைய ஆயத்துக்களும் ஹதீஸுகளும் நிறைய இருக்கு. கூலு கௌலன் சதீதா எல்லாம் சொல்லுகிறாங்க. பிற இடத்துல பேசும் பொழுது தெளிவா பேசுங்க, நேர்த்தியா பேசுங்க, முறையா பேசுங்கிறாங்க. வலா தஹ்லஅன பில் கௌல், பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் ஆண்களிடத்தில் பேசும் பொழுது குலைந்து குலைந்து பேச வேண்டாம். சாதாரண பேச்சுக்களை கூட நீங்க குலைஞ்சு பேசாதீங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுறது இல்லை, ஆபாசமா பேசுறது இல்லை, சாதாரணமா பேச வேண்டிய பேச்சுக்கள் தான். பேச்சில் எந்த தவறும் இல்லை, இருந்தாலும் அதை குலைந்து பேச வேண்டாம். குலைந்து பேசுறதுன்னா தெரியுதுல்ல, ஆண்களை கவரக்கூடிய ரீதியில தன்னுடைய குரல் வளத்தை அமைத்துக் கொள்ளும். யதார்த்த குரலுக்கு மாற்றமாக தடிப்பமாக அமைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்நியன். இப்படி குர்ஆன் சொல்லித் தருகிறது, அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லித் தருகிறார். குல்லகுமா கௌலன் கரீமா, பெற்றோர்களுடைய விஷயத்தில் சொல்லும் பொழுது சங்கையான சொற்களையே பயன்படுத்துங்கள், மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இப்படியாகவெல்லாம் ஆயத்துக்களில் மட்டுமல்ல ஹதீஸ்களிலும் நிறைய இருக்கிறது. நேரில் பார்த்து ஒருத்தட்ட பேசும்பொழுது என்ன விஷயங்களை கடைபிடிக்கணுமோ அதே மாதிரி தான் செல்போனில் பேசும்போது. முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றாங்க, மை யஹ்ருமுர் ரிஃப்க யஹ்ருமுல் கைர குல்லஹு, யார் நளினத்தன்மையை இழந்து விடுவானோ அவன் எல்லா கைரையும் இழந்து விடுவான். பேச்சில் நளினம் இருக்கணும், மென்மை இருக்கணும். அந்த தன்மை, அந்த குணப்பாடு இல்லாதவர் எல்லாவற்றையும் இழந்து விடுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நேரில் பேசும்பொழுதும் பொருந்தும், செல்போனில் பேசும்பொழுதும் பொருந்தும். அந்த மாதிரி ஒரு தன்மையில பேசுகிற பொழுது அதனுடைய பிரதிபலிப்பு நெகட்டிவா இருக்காது. இல்லையென்றால் கோபம், வேறு விதமான வெறுப்பு இப்படித்தான் வரும். அதனுடைய எதிரொலி கடுமையாக இருக்கும். அதையும் எச்சரிச்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யார் முஸ்லிம் தெரியுமா? அவனுடைய கரத்தாலோ நாவாலோ பிறர் பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அவருடைய கரத்தாலோ நாவாலோ பிறர் பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்களே, அவர்தான் முஸ்லிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மற்றவங்க நம்மிடத்துல நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகிறோமா இல்லையா? அதே மாதிரிதான் மற்றவர்களுக்கு நம்ம நடந்து கொள்ளணும். இது நியாயம் தானே? அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எப்படி சொல்றாங்க, அஹிப் லின்னாசி மா துஹிப்பு லிநஃப்ஸிக, உனக்கு எதை பிரியப்படுவாயோ அதையே மக்களுக்கு பிரியப்படுவாயாக, நீ எதை விரும்புகிறாயோ அதையே மக்களுக்கு நீ விரும்புவாயாக. தக்குன் முஸ்லிமா, அப்பொழுது நீ முஸ்லிமாக இருப்பார். உன்னுடைய முஸ்லிம், நீ ஒரு முஸ்லிம் என்பதற்கான சான்றிதழ், அடையாளம் இது. நீ விரும்புவதை மக்களுக்கு விரும்பு. இதுவும் திருமதி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்படியாக இதனுடைய விஷயங்கள் அத்தனையும் கைபேசியில தொடர்பு கொள்ளுகிற பொழுதும் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எண்ணம் போல் வாழ்வு என்பதாக சொல்லுவாங்க. எண்ணத்துக்கும் செயலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எண்ணம் நல்லதாக இருந்தால், செல்போன் பேச போகும் பொழுதே எண்ணம் தூய்மையா இருக்கணும், நல்ல விதமான சிந்தனையில் இருக்கணும். தவறான சிந்தனையோடு அந்த பொருளை உபயோகிக்க நம்ம நினைக்க கூடாது, ஷைத்தான் சறுக்கி விட்டுருவான். எண்ணம் சரியாக இருந்தால் செயல் சரியாக இருக்கும், எண்ணம் தவறாக இருந்தால் செயல் தவறாக இருக்கும் என்பது இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. ஏனென்றால் ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒருத்தர் நல்லதை நினைச்சாரு, ஆனா செய்ய முடியல, அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது, ஒரு கூலி இருக்கிறது. நல்லதை நினைச்சதுனால ஒரு தீயதை நினைச்சாரு,
அதை செய்ய முடியாவிட்டாலும் கூட நன்மைகளை விட்டு அவர் தூரமாகி விடுவார். அந்த எண்ணத்தை நினைச்சதுனால இப்படியெல்லாம் சொல்லி இஸ்லாம் நம்முடைய பேச்சுக்களை, குணபாடுகளை பக்குவப்படுத்துகிறது, பதப்படுத்துகிறது. அஹமதுல ஒரு அல் முஅஜபுல் கபீர் என்கிற ஒரு கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, நிய்யத்துல் முஃமினி கைரு மின் அமலிஹி. ஒரு முஃமினுடைய எண்ணம் எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால் அது அவனுடைய அமலை விட சிறந்தது, செயல்பாட்டில் கொண்டு வர்றதை விட சிறந்தது அவனுடைய நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை என்பதாக சொல்லப்பட்டது. ஆகையினால் தொலைபேசி, கைபேசி இவைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய காலத்தினுடைய வேளையில ஷரீஅத் அது சம்பந்தமாக என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனத்தில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒருத்தரிடத்துல தொடர்பு கொள்றோம், பேசுறோம், அந்த பேச்சு அமானிதமானது. அவருக்கே தெரியாம அவர் பேசின பேச்சை ரெக்கார்டு பண்ணி பல பேரிடத்துல போட்டு காட்டுறது தப்பு. அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார், எதிர்பார்த்திருக்க மாட்டார். தன்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் பதிவாகுது. சீர்திருத்தம்ங்கிற அடிப்படையில அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்கள்ல, அது நான் பொதுவா சொல்றேன், அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு அனுமதிக்கப்பட்டது. பொதுவாக அவருடைய கண்ணியத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தகுந்த காரணம் இல்லாம, தேவையில்லாம ஒரு விளையாட்டாகவோ, பொடுபோக்காகவோ, அல்லது டைம் பாஸ் ஆகவோ, அல்லது தவறான ஒரு சிந்தனையோடையோ அவருக்கே தெரியாம அவருடைய பேச்சை பதிவு பண்ணி பலரிடத்துல போட்டு காட்டுவதன் மூலமாக அவருடைய கண்ணியத்தில் குறைவு ஏற்படுது. அப்படி என்றால் இந்த காரியத்தை செய்தவர் மறுமையிலே அமானித மோசடி செய்தவராக ஆகிவிடுகிறார். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, லா ஈமான லிமன் லா அமானத்தலஹு. யார் அமானத்தை பாதுகாக்கவில்லையோ, அமானிதத்தை பாதுகாக்கவில்லையோ அவருக்கு ஈமான் இல்லை. வலா தீன லிமன் லா அஹ்தலஹு. யார் ஒப்பந்தத்தை பாதுகாக்கவில்லையோ, ஒப்பந்தத்தை மீறுகிறாரோ அவருக்கு தீன் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அஹ்மது ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உரையாடக்கூடிய பேச்சுக்கள் அது செல்போனாக இருந்தாலும் கூட அமானிதமானது, அமானித சம்பந்தமான சட்டங்களை இழுத்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. செல்போன்கள் பெருகி போய்விட்டது. ஆகையினால் அது சம்பந்தமான மசாயில்களை, மார்க்க சம்பந்தமான விளக்கங்களை சொல்ல வேண்டிய, அறிய வேண்டிய கடமைக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு காலத்துல தஸ்பீஹ் மணிகளை பிடித்துக் கொண்டிருந்த கரங்கள் நிறைய பார்க்கலாம். இப்போ செல்போன்கள் தான் தவழ்ந்து வந்திருக்கிறது. காலத்தினுடைய வேகம், சூழ்நிலை. ஆனால் குறைந்தபட்சம் அதை முறையாக பயன்படுத்த நாம் கவனம் கொள்ள வேண்டும். அது நம் மீது உள்ள கடமையாகும். பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா செல்போன்ல பேசுறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படி என்றால் ஈமான கற்றுக்கொள்வதற்கும் அமல்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவங்களுக்கு எங்கே நேரம் இருக்க போகுது? ஆண்கள் சம்பாதிப்பதற்காக, வருமானத்திற்காக, வாழ்வாதாரத்துக்காக பயன்படக்கூடிய ஒரு பொருளாக ஆண்களை பொறுத்தளவுல தவிர்க்க முடியாத பொருளாக செல்போன் இருக்கு. ஆனால் பெண்கள் தகுந்த காரணம் இல்லாமையே, அவசிய தேவை இல்லாமையே 2 சிம் எதுக்கு, 2 செல்போன் எதுக்கு? சமுதாய ரீதியாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த செல்போன்களை வச்சுக்கிட்டு எதற்கு பயன்படுத்துறாங்க? குடும்ப பிரச்சனையை அலசுறது, சமையல் சம்பந்தமானது, சீரியல் சம்பந்தமானது, அரட்டை அடிக்கிறது, அவசிய தேவையின்றி பயன்படுத்துதல் என்று சொன்னால் இதில் தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஒரு பெண்ணை கட்டி கொடுத்த உடனே புகுந்த வீட்டுக்கு வர்றான். வந்த உடனே சில நாட்கள் கழிந்ததற்கு பிறகு யாரும் இல்லாத நேரத்தில் செல்போன் எடுத்து உறவினர்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வுகளை கூட காது, மூக்கு, கண்ணெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் இருக்குது. உடனே தூரத்தில் இருக்கிறவங்க பாசம் பொங்கி வழிஞ்சு அந்த பாசத்தினால உணர்ச்சி வசப்பட்டு
அங்க எதையாவது ஒன்றத்தை சொல்ல உடனே இந்த பெண் அதை வேத வாக்காக எடுக்க, காயப்பட்ட உள்ளத்துக்கு ஒத்தடமா இதமாக அது இருக்க, பெரிய ஒரு பூகம்பமே வெடிச்சது புகுந்த வீட்டில். சாதாரண நிகழ்வுகள் தான். அந்த சொல்லக்கூடிய விதத்தை பார்த்தா தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி அதிர்ச்சியாகி அந்த பாசத்துல படபடத்து போய், அப்படியா அதுக்காக கட்டி கொடுத்துருக்குது எல்லாம் இங்கிருந்து போகக்கூடிய சாதாரண விஷயங்கள் கூட செல்போன்ல அப்படி பறக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் குடும்ப விஷயங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. பொதுவாகவே கட்டி கொடுத்துட்டா மகளை மருமகளா நினைச்சுக்கிறோம், மருமகளை மகளா நினைச்சுக்கிறோம். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். மருமகளை மகளா நினைச்சுக்கிறோம். எப்படி? தன்னுடைய மகன் மட்டும் கணவனோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தன்னுடைய மருமக தன்னுடைய மகனோட சந்தோஷமா இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? மருமகளை மகளா நினைச்சிட்டு போக வேண்டியது தானே. அதே போல மகளை மருமகளா நினைக்கணும். மகளை மருமகளா நினைக்கிறதுனா எப்படி? எப்படியாவது ஒரு தடவை வீட்டுக்கு வருவாங்க, ஒரு 4-5 நாள் இருப்பாங்க. தன்னுடைய நாத்தனா அந்த இதை காட்டுவாங்க, எதையாவது ஒன்றத்தை சொல்லிட்டு கடைசியில் அவங்களுடைய கணவர் தான் பெருசுன்னு போயிடுவாங்க. இங்க பார்த்தா அதனுடைய தாக்கம் 1 மாசத்துக்கு இருந்துகிட்டு இருக்கும். இல்லை என்றால் தன்னுடைய மருமக தான் வீட்டில் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய மகள் புகுந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதுவும் மகளை மருமகளா நினைக்கிற மாதிரி. இந்த மாதிரியான குணப்பாடுகளை சரி செய்யாத வரைக்கும் குழப்பங்கள் அதிகமாக இருக்கு. அதுல ஒரு முக்கிய பொருளாக கருவியாக இருக்கிறது இந்த செல்போன். ஏன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம், அதன் மீது ஒரு கவனம் செலுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. படுக்க போகும்போது கூட அந்த செல்போனை விடுறதா இல்லை, தலைமாட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது. ஒரு அந்நியன் நம்முடைய வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. நுழைய முடியுமா? ஆனா செல்போன் மூலமா வந்துடுறான். ஒரு அந்நிய ஆடவர் கைபேசியின் மூலமாக நம்முடைய வீட்டுக்கு புகுந்து கொடுக்கிறார். கல்யாண மண்டபத்துல மாதிரி. கல்யாண மண்டபத்துலனா தெரியுமில்ல உங்களுக்கு, மணமகள் அறைன்னு போட்டிருக்கோம். எந்த ஆணும் உள்ள போயிட முடியாது, ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ள போவான். அவன் மட்டும் உள்ள போறதுக்கும் உத்து பார்க்கறதுக்கும் அனுமதி. யாருங்க அது? அதாவது கருவு திங்க கூலி கொடுத்த மாதிரி. கையில கேமரா இல்லாம ஒரு மணப்பெண்ண, மணக்கோலத்தில் இருக்கிற பெண்ணை ஒருத்த போய் உத்து உத்து பார்த்தா பார்த்துக்கிட்டு போமானமா? கும்பலா சேர்ந்து கோழியை உரிக்கிற மாதிரி உரிச்சு எடுத்துருவோம். பக்கத்துல போய் உத்து பார்த்தா அவன் உள்ள போறதுக்கும் உத்து பார்க்கறதுக்கும் அனுமதி அளிக்கப்படுது. அதுல காசு வேற கொடுக்கு. அந்த மாதிரி அந்நிய ஆடவர் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. ஆனா செல்போன் மூலமா நுழைஞ்சிடறானே, நிறைய குழப்பங்கள், நிறைய பசாதுகள். குடும்பம் தாங்க சமூகத்தினுடைய கட்டமைப்பு. பல குடும்பங்கள் சேர்ந்தா தானே சமுதாயம். தனித்தனியா ஒவ்வொரு குடும்பமும் சிதைஞ்சிச்சுன்னா என்ன மிஞ்சும் சமுதாயத்தில்? தனிநபரின் மீது கவனம் செலுத்தாமல், தன் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்தாமல் சரியான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க முடியாது. அதனால தன்னிலிருந்து ஆரம்பிக்கிறது இஸ்லாம் சீர்திருத்தத்தை. இதை கண்டுக்காம விட்டுட்டு எந்த கோட்டையை பிடிக்க போறோம், எந்த ஆட்சியை பிடிக்க போறோம், என்ன அதிகாரத்தை கைப்பற்ற போறோம்? ஆக இதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பிள்ளைகளுக்கெல்லாம் செல்போன்களை வாங்கி கொடுத்து அதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை தெரிந்த அந்த நிலைகளை பார்த்துட்டு பூரிப்படைகிறோம். அந்த பிள்ளைகளுக்கு பிறருக்கு சலாம் சொல்ல தெரியுதா, சலாத்துக்கு பதில் சொல்ல தெரியுதா, தொழுகை பற்றி தெரியுதா, ஈமான பற்றி தெரியுதா, பெரியோர்களிடத்துல எப்படி ஒழுக்கமா நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி தெரியுதா, அதை பத்தி நம்ம கவலைப்படல. என் பிள்ளை செல்போனை அத்துப்படி பூரிப்பு, ரொம்ப பெருமை. இதுவும் நம்முடைய முன்னேற்றத்திற்கான, ஷரியத் முன்னேற்றத்திற்கான, தீனுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு சரிவாக இருந்து கொண்டிருக்கிறது. விலை
எவ்வளவோ பொருள்களை வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லை. அதே நேரத்தில் இலவசமாக தீனுடைய கல்வி ஒவ்வொரு மொஹல்லா மஸ்ஜிதிலையும் கற்றுத்தரப்படுகிறதே, அந்த மதரசாவிற்கு தீன் கல்வியை கற்பித்து தரக்கூடிய அந்த இடத்திற்கு நம்ம பிள்ளையை அனுப்புவோம் அல்லது அந்த தீன் கல்வி கிடைப்பதற்கான ஏற்பாடை செய்வோம் அப்படிங்கிற சிந்தனை ஏன் வருவதில்லை என்பதுதான் இங்கே எழக்கூடிய கேள்வி. அந்த அளவுக்கு தீனுடைய கல்விகளை, தீனுடைய விஷயங்களை பின்னுக்கு தள்ளிட்டு முந்திக்கிட்டு போகுது இந்த கைபேசி, தொலைபேசி மோகம். சப்புல நின்று சொல்ற அளவுக்கு ஆகிப்போச்சு, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு. இமாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு முசல்லாவில் நின்று சொல்ற அளவுக்கு ஆகிப்போயிடுச்சு. அது சிந்தனைகள்ல போய் படிஞ்சிருச்சு. அதனால செல்போன்களை பொறுத்தளவுல அது அவசரத்துக்கும் அவசியத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள் என்பதை பசுமையாக எப்பொழுதும் நம்முடைய நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும், பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அவசரத்துக்கு தான் வச்சிருக்கிறேன், அவசியத்துக்கு தான் வச்சிருக்கிறேன், அப்படி வச்சிருந்தாலும் கூட அதையும் மீறி சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நமக்கும் தெரியாமல் ஷரியத்தினுடைய சருகுதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயத்திலையும் நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்துக்கிறோம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், பொய் பேசுதல் என்பது ஷரியத்தில் கடுமையான ஒரு கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு குணப்பாடு. ஆனால் பொய்களுடைய புழுகு முட்டையின் கொடோனாக இருக்குது இந்த செல்போன். எவ்வளவு பொய், தாராளமா சரளமா. தனியாக தான் உட்கார்ந்துருப்பான், போன்ல மீட்டிங்ல இருக்கிறேன், படுத்தே கிடப்பான், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். கடங்காரன் போன் பண்ணா ராங் நம்பர். திரையரங்கில் உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், திருவல்லிக்கேணியில் இருந்துக்கிட்டு திருநெல்வேலியில் இருக்கிறேன். பெத்தவங்க போன் போட்டு இன்னும் வீட்டுக்கு வரலையா, கடற்கரையில கள்ளக்காதலனோட குஞ்சிக்கிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் பாரு. நிறைய பெத்தவங்களுக்கு இன்னும் அதனுடைய மீனிங் தெரியல, ஸ்பெஷல் கிளாஸினுடைய மீனிங் தெரியாமையே அப்பாவிகளாக இருக்கிறாங்க, காதலுக்கு சுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படியாக நிறைய எந்த விஷயம் இஸ்லாத்திலே கடும் கண்டனத்திற்கு ஆளான விஷயமோ, கண்டிக்கப்பட்ட விஷயமோ, அது தாராளமாக கூச்சமின்றி தயக்கமின்றி அதன் மூலமாக பிரயோகித்து கிடக்கிறது. பொய் பேசாத சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இஸ்லாம் போராடி கொண்டிருக்கிறது. உரைகளின் மூலமாக, நூல்களின் மூலமாக, குத்துபாக்களின் மூலமாக, பயான்களின் மூலமாக, சொல் செயல் ரீதியான உழைப்பின் மூலமாக, திருமறை வசனங்கள், ஹதீசுகள், சுத்து சட்டங்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எவ்வளவோ முன்வைத்து போராடி பொய் பேசாத சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய வேலையில சமுதாயம் பொய் பேசலைன்னா எங்க பொழப்பு என்ன ஆகுறதுங்கிற மாதிரி இது போன்ற நவீன கருவி அதனுடைய ஒரு பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு விட்ட காரணத்தினால் இந்த விழிப்புணர்வு அவசியமானதாக இருக்கிறது. ஆகையின் காரணத்தினாலே நிறைய ஹதீசுகள், நிறைய ஆயத்துக்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவைகளையெல்லாம் ஆய்வுகள் செய்து அதனுடைய சாரமாக செல்போன்களை பயன்படுத்தக்கூடிய விஷயத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை மசாயில்களாக தரப்பட்டிருக்கிறது. மார்க்க வல்லுநர்களால் அந்த மசாயில்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அழகுக்காக, ஆசைக்காக, சந்தோஷத்திற்காக, குடும்பத்தினருடைய பிரியத்துக்காக, நண்பர்களுடைய பிரியத்திற்காக விலை உயர்ந்த செல்போன் வாங்குவதில் தவறில்லை. அதே நேரத்தில் தன்னுடைய செல்வாக்கை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக, அந்தத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக, பிறர் அதை பார்த்து பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக விலை உயர்ந்ததாக வாங்குவது அது அனாவசிய செலவாக ஷரியத்துடைய கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, மியூசிக் மட்டுமே இருக்கக்கூடிய கருவியாக இருக்கும் பட்சத்திலே அதை விற்பது, வாங்குவது, உபயோகிப்பது தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. மூணாவது,
அவசிய தேவை இல்லாமல், தகுந்த காரணம் இல்லாமல் உயிருள்ள பொருள்களை புகைப்பிடிப்பது, அதற்காக பயன்படுத்துவது, இதுவும் தடுக்கப்பட்ட தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து, விலை உயர்ந்த பொருளாக இருக்கிறது கைபேசி. அதை உபயோகப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதில் ஜக்காத்து கடமை இல்லை. ஆனால் அது போன்ற பொருள்களை விற்பனை செய்வதற்காக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதிலே ஜக்காத்து கடமையாக ஆகிறது. அனைத்து விதமான கைபேசிகளை ரிப்பேர் செய்துவிட்டு, அதை சரி செய்துவிட்டு கூலி வாங்குவதிலே எந்த விதமான தவறும் இல்லை. 6, குறிப்பிட்ட தேதியில நேரம் முடிஞ்சதுக்கு பிறகும் அது செயல்பாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான பெருமானம், அதற்கான கட்டணம் என்னவோ அதை நாமே முன் வந்து கம்பெனியிடத்தில் கொடுத்து விடுவது, தெரிவிப்பது நேர்மைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 7, ரீசார்ஜ் பண்ணும் பொழுது நம்பர் தவறிடுச்சு, வேறொருக்கு அந்த பேலன்ஸ் போய் கிடைச்சிடுச்சு. அப்போ இவருக்கு கேட்க உரிமை இருக்குது. நான் ரீசார்ஜ் பண்ணும் பொழுது தவறு பண்ணிட்டே ஒரு நம்பர் தவறாகி போயிடுச்சு, அதனால உங்களுக்கு பணம் வந்துடுச்சு, அதை ரீசார்ஜ் மாற்றம் செய்யுங்க அப்படின்னு இவருக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அதே போல் அந்த மாதிரி கிடைச்சதுக்கு பிறகு அவர் கம்பெனியிடமே தகவல் தெரிவித்து விட்டு ரீசார்ஜை மாற்றம் செய்வதற்கு அவர் சொல்வது நேர்மையான விஷயமா இருக்கிறது. ஷரியத்திலே ஒரு முறையான கடமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. 8, மிஸ்டு கால். சங்கடப்படாத வரைக்கும், சங்கடப்பட மாட்டாங்க நம்ம குடும்பத்தினர்கள், நெருங்கிய பழக்கத்தில் உள்ளவங்க அப்படின்னு சங்கடப்படாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. சலிப்படைவார்கள், வெறுப்படைவார்கள் என்று தெரிந்தால் மிஸ்டு கால் கொடுக்கறது தவிர்த்துக்கிறோம். ஒவ்வொன்றையும் ஹதீஸ் போர்க்கப்படுகிறது, ஹதீஸ் சம்பந்தப்படுகிறது, இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் சம்பந்தப்படுகிறது. மசாயில்கள் என்கிற அடிப்படையில் நான் வரிசை கிரமமாக உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். 9, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம், டயல் பண்ணிட்டோம், பெல்லு அடிக்குது. பெல் அடித்ததுக்கு பிறகு இவரை ஆஃப் பண்ணிடுறது. இப்படியே பல முறை செய்து அவரை போட்டு குழப்புறது, அவருடைய சிந்தனையை நிலைகுலைய வைக்கிறது. இது ரொம்ப கண்டிக்கப்பட்ட தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல சலாமை கொண்டுதான் பேச்ச ஆரம்பிக்கணும், சலாமை கொண்டுதான் பேச்சு முடிக்கணும். ஹலோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது சுன்னத்துக்கு மாற்றம். அதே நேரத்தில் வேறு மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் சலாம் துவக்க வேண்டிய அவசியம் இல்லை, சலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து, போன அட்டன் பண்ணிட்டு பேசாமையே இருக்கிறது. இது பேசக்கூடியவருடைய உரிமையை பறிக்கிற மாதிரி. அப்படி எதுக்கு அட்டன் பண்ணணும்? அந்த மாதிரியான ஒரு தவறையும் சரி செய்து கொள்ள வேண்டும். 12, தொழுகையினுடைய நேரம், அவர் வேலையில் ஈடுபட்டிருக்கிற நேரம் அல்லது அவர் தூங்குறதுக்கான நேரம், இவைகளெல்லாம் அறிந்தும் கூட அந்த நேரத்தில் தேவையில்லாத காரணத்துக்காக போன் பேசுகிறத தவிர்த்துக்கிறோம். இதுவும் அடுத்தவங்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நன்றாக தெரிந்தால் போன் செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 13, நம்ம பேச விரும்பக்கூடிய நபர் முக்கிய வேலையில் இருப்பதாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா மேற்கொண்டு அவரிடத்துல பேசுறதுக்கு அவரிடத்துல நேரம் கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பேசலாமா அப்படின்னு. அவர் விரும்பலைன்னு சொன்னால் நம்முடைய பேச்சை சுருக்கிக் கொள்ள வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் முக்கியமான வேலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தால் அவரிடத்துல நேரம் கேட்டு வாங்கி அதுக்கு பிறகு பேச்சை தொடர வேண்டும். 14, ஒரே கம்பெனியினுடைய 2 போன், எவ்வளவு வேண்டாலும் பேசிக்கலாம், எவ்வளவு நேரம் வேண்டாலும் பேசிக்கலாம் என்று அனுமதித்திருந்தாலும் கூட, சலுகை தந்திருந்தாலும் கூட அனாவசியமான பேச்சுக்களை, தேவையில்லாத பேச்சுக்களை, அரட்டை போன்ற வீண் பேச்சுக்களை ஷரியத்துடைய கண்ணோட்டத்திலே தவிர்த்துக் கொள்ள வேண்டும். 15, மாணவர் பருவத்தில் அவர்கள் பேணுதலாக பயன்படுத்துவார்கள் என்றிருந்தாலும் கூட செல்போன்களை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால்
மாணவ பருவத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய விஷயத்தில் நிறையவே சேட்டை பண்ணுறது செல்போன். அதனால தவிர்க்கிறதுனா சிறந்ததாக இருக்குது. அவன் மாணவனாக இருக்கும் பட்சத்தில் அவனுடைய கல்வி மட்டும்தான் பாதிக்கும். மாணவியாக இருக்கும் பட்சத்தில் கல்வி மட்டும் பாதிக்காது, கூட சேர்ந்து கற்பும் பாதிக்கும். ஏன்னா காலம் அந்த மாதிரி இருக்குது. ஹயா எடுபட்டு போச்சு, வெட்கம் என்றைக்கோ அது வானமேறி போயிடுச்சு. கால சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கிறதுனால தவிர்த்துக் கொள்வது நல்லதாக இருக்கிறது. குறிப்பா டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடியவங்க, வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்க, இவர்களெல்லாம் அந்த விஷயத்திலே விழிப்புணர்வோடு இருக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதே போல அந்நிய ஆண் அந்நிய பெண்ணிடத்திலே கைபேசியின் மூலமாக மெசேஜ் அனுப்பி நட்பு கொள்வது ஹராமான விஷயமாக இருக்கிறது. தடை செய்யப்பட்ட தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. அது சரியத்தினுடைய ஒரு காலம் சரித்து அதற்கு அனுமதிக்கிறார். அடுத்து கைபேசி அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்றோம், ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி. அப்போ தொடர்புல வரக்கூடியவங்க பெண்ணா இருக்கிறாங்க, அந்த அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பெண்ணாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண்ணிடத்தில் பேச வேண்டிய ஒரு நிலை, தேவையான அளவுக்கு மட்டுமே பேசி அணைத்து விட வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை கொண்டு அதனுடைய நேரத்தை நீட்டிக்க விரும்பக்கூடாது. பள்ளிவாசலை பொறுத்தளவுல கைபேசியை ஆஃப் பண்ணாமல் இருப்பது, அணைக்காமல் இருப்பது ஒழுக்கத்துக்கு மாற்றமான விஷயம். வரக்கூடியவர்கள் மறந்து விடுவார்கள் என்று தெரிந்தால் பலகையிலே எழுதி வைப்பதிலே தவறில்லை. தொழுகைக்கு முன்பாக இமாம் அறிவிப்பு செய்வதிலையும் எந்த விதமான தவறும் இல்லை. மேலும் பள்ளிவாசல்ல உலக சம்பந்தமான இந்த பேச்சுக்களை, அதுவும் கைபேசியை கொண்டு தொடர்பு கொண்டு பேசுறது இருக்குதே, இது 40 நாட்களுடைய அமல்களை வீணடித்துவிடும். மட்டுமின்றி நெருப்பு விறகை தின்பது போல நம்முடைய நல்ல அமல்களை, நன்மைகளை எல்லாம் அழித்துவிடும். பள்ளிவாசல் இருந்து கைபேசியின் மூலமாக உலக விஷயங்களை தொடர்பு கொண்டு பேசுறது, இது போன்ற இன்னும் மசாயில்கள் நிறைய இருக்கிறது. அது